Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் ரவுண்ட் 2க்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் 2 பார்ட் இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங். ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே டைமில் கொடுத்துருப்பாங்க 7 நாள். பட் இந்த டைம் ரவுண்ட் 2 அப்படிங்கிறது 2 ப்ராசஸாக இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங். ஆல்ரெடி லாஸ்ட் டைம் பேமெண்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்க திருப்பி பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 16, 17, 18 3 days ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்ட ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாங்க, அவங்க ரீஅலாட்மெண்ட் போகிற மாதிரி இருந்தால், அது வேற கல்லூரி போக நினைச்சாங்கன்னா அப்போ அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது பெட்டருங்க. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது 16, 17, 18 3 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் 4 நாட்கள் இருக்குது. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதை பேஸ் பண்ணி தான் அது விர்ச்சுவல் வேகன்சி அப்படிங்கிறது யார் யாரால ரீஅலாட்மெண்ட் போக விரும்புகிறாங்களோ அதான் விர்ச்சுவல் வேகன்சியாக வருங்க. இந்த ரிசல்ட் 24th வரும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நமக்கு 6-7 days டைம் இருக்குது. 30th லாஸ்ட் டேட்டுங்க. இதில் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி பார்த்துடலாங்க. The candidate who have joined the seat and wish to opt for upgradation, ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாங்க, need not pay registration fee again, but they have to log in during the registration window. Login பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும். கன்ஃபார்ம் their participation round 2. ஆல்ரெடி காலேஜில் ஜாயின் பண்ணாங்க, கண்டிப்பாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோவில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதில் பேமெண்ட் எல்லாம் பண்ண வேண்டியிருக்காது. அந்த லாகின்ல போய் நீங்கள் கிளிக் பண்ணால் போதுமானது. பட் அப்போ தான் உங்களுக்கு ரவுண்ட் 2க்கான பார்ட்டிசிபேஷன் பண்ண முடியுங்க. To include the seat in virtual vacancies, if the candidate don't do they will not be eligible for upgradation. இப்போ நான் ஒரு காலேஜ் கிடைக்கல சார், அவங்களும் போய் ரெஜிஸ்டர் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். பேமெண்ட் எல்லாம் பண்ணியிருப்பீங்க, பட் மீண்டும் பேமெண்ட் பண்ண வேண்டியது இல்லை. யாராவது லாஸ்ட் ரவுண்ட் பே பண்ணாமல் இருந்தாங்கன்னா, ரவுண்ட் 1ல பே பண்ணாமல் இருந்தால் மட்டும் திருப்பி பே பண்ணணும். ஸோ மீண்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இல்லை. புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க தான் பே பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் பர்மிட்டட். அது ரவுண்ட் 1ல கலந்துக்கவே இல்லை, ரெஜிஸ்டர் பண்ணல, பேமெண்ட் பண்ணலை, சாய்ஸ் ஃபில் பண்ணலை, அவங்க மீண்டும் பண்ணிக்கலாம். ஸோ அது வித் பேமெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 500 பண்ணுறது, 30,500 பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. ஸோ கேண்டிடேட் ஹூ விஷ் டு ரிட்டைன் த சீட்ஸ், அது நமக்கு சீட்டை வந்து ரிட்டைன் பண்ணிக்கிறேன், வேற காலேஜ் போக விரும்பலைன்னா நீங்கள் கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இஃப் ஆப்டட் ஃபார் upgraded in round 2, the candidate has to relinquish the seat from the round 1 and join the round 2 allotted seat. He or she will not be any rights to write over round 1 seat. இதுதான் ரொம்ப ரொம்ப கவனிக்கணுங்க. இப்போ ரவுண்ட் 2ல சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் ஒரு சாய்ஸ் போடுறீங்க, உங்களுக்கு காலேஜ் கிடைச்சிருச்சுன்னா அந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல, திருப்பி நான் ரவுண்ட் 1 காலேஜ்லேயே இருக்கணும்னா இருக்க முடியாது. இப்போ நீங்கள் ரவுண்ட் 2ல சாய்ஸ் ரொம்ப கவனமாக போடணும். ஏன்னா ரவுண்ட் 2 சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா அந்த அலாட் ஆன சீட்டு தான் உங்களுக்கு ஃபைனல். ரவுண்ட் 1 சீட் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு அலாட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, ரவுண்ட் 2ல அலாட் ஆகலைன்னா பிரச்சனை இல்லை. ரவுண்ட் 2ல உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி கல்லூரி அலாட் ஆகலைன்னா ரவுண்ட் 1 சீட் அப்படியே இருக்கும். பட் நீங்கள் கொடுக்குற சாய்ஸில் ஒரு கல்லூரி அலாட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரவுண்ட் 1 சீட்டை போய் கிளைம் பண்ண முடியாது. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். If opted for and upgraded in round 2, the candidate has to relinquish the seat from the round 1. And the round 1 seat விட்டுட்டு தான் and join the round 2 seat. He or she will not have any rights over the round 1 seat. Round 1 seat போய்க்கிறேன்னு சொல்ல முடியாது. So round 2 choice will follow the registration and candidate who wish for upgradation unallotted. அது யாரெல்லாம் upgradation கொடுத்துருக்காங்களோ, யாரெல்லாம் அலாட் ஆகலையோ and not join the candidate. அலாட் ஆகாதவங்க, சேராதவங்க, சேர்ந்து டிசைன் பண்ணவங்க, அப்கிரேடேஷன் கொடுத்தவங்க, இவங்க எல்லாமே கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாங்க. பட் சாய்ஸ் புதுசாக ஃபில் பண்ணணும். சார் ரவுண்ட் 1ல ஃபில் பண்ண சாய்ஸை எடுத்துக்குவாங்களா? கிடையாது, புதுசாக நம்ம சாய்ஸ் போடணும். ஸோ ஜாயின் பண்ணவங்க ரொம்ப கவனமாக சாய்ஸ் ஃபில் பண்ணணும். த கேண்டிடேட் ஷுட் பி கேர்ஃபுல் வைல் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் இட் இஸ் அட்வைசபிள் டு சூஸ் ப்ரிஃபர்ட் காலேஜஸ் ஒன்லி. உங்களுக்கு எந்த கல்லூரி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கல்லூரியை முதல்ல போடுங்க. நமக்கு கிடைக்காதுன்னு நினச்சிட்டு போடக்கூடாது. அப்போ கிடைச்சது ஒரு ஐயோ அந்த கல்லூரி கிடைச்சதுன்னு வருத்தப்படக்கூடாதுங்க. உங்களுக்கு எந்தெந்த கல்லூரியெல்லாம் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் அப்படிங்கிறத தெளிவாக டிசைட் பண்ணி போடுங்க. அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. So candidate could edit their choices, but once the candidate log their choices during the online counseling, it cannot be changed. அப்போ இந்த கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் சாய்ஸை எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணுறீங்க.
லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாற்ற முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இஃப் த கேண்டிடேட் ரீஅலாட் இன் ரவுண்ட் டூவில் ரீஅலாட் பண்ணிட்டாங்க, தென் தி எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் சீட் அலாட்டட் கேண்டிடேட் டூரிங் ரவுண்ட் ஒன் ஆஃப் த கவுன்சிலிங் வில் பி அலாட்டட் டு த அதர் கேண்டிடேட் இன் த டிசைனிங் ஆர்டர். உங்களுக்கு ரவுண்ட் டூவில் சீட்டு கிடைக்குது அப்படின்னா ரவுண்ட் ஒன் சீட்டு வேக்கண்ட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சுன்னா அது வந்து வேக்கண்ட் ஆயிடும். ஏன்னா உங்களுக்கு இன்னொரு சீட் அலாட் ஆயிடுச்சு ரவுண்ட் டூவில். ஸோ அந்த சீட்டை மற்ற கேண்டிடேட்டுக்கு கொடுத்துருவாங்க, டிசைனிங் ஆர்டரில் கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ரவுண்ட் ஒன் சீட்டை வந்து நம்ம திருப்பி நம்ம கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். த கேண்டிடேட் கேன் டிஸ்கன்டினியூ த கோர்ஸ் பிஃபோர் ஸ்டிபுலேட்டட் ரெசிக்னேஷன் டேட். அது கேண்டிடேட் ரிசைன் பண்ணலாம், விச் வில் பி அனௌன்ஸ்ட் லேட்டர். பின்னாடி சொல்லுவாங்க, ரெசிக்னேஷன் நோட்டிஷன்ஸ் போடுவாங்க. These candidate will be eligible to attend the subsequent rounds of online counseling for the academic year 25-26. Candidate can discontinue the course before the stipulated resignation date. Resignation date ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்லாம் கலந்துக்கலாம். இஃப் த கேண்டிடேட் ஹஸ் ஜாயின்ட் பட் டிஸ்கன்டினியூ த கோர்ஸ், ஜாயின் பண்ணிட்டீங்க, டிஸ்கன்டினியூ த கோர்ஸ் ஆஃப்டர் த ஸ்டிபுலேட்டட் டேட் ஆஃப் ரெசிக்னேஷன். அது ரவுண்ட் டூவில் ஒரு கல்லூரி கிடச்சிருச்சு, ஜாயின் பண்ணிட்டீங்க, அது டிஸ்கன்டினியூ பண்ணி விரும்புறீங்க. ஆஃப்டர் த ஸ்டிபுலேட்டட் டேட் ஆஃப் ரெசிக்னேஷன் ஒரு டேட்டு சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணீங்கன்னா சி வில் பி எலிஜிபிள் டு அட்டெண்ட் த ரவுண்ட் 3 ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் த அகாடமிக் இயர் 25-26 பட் வில் ஃபோர்ஃபிட் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் பெய்ட் பை த ஸ்டூடெண்ட். இதை தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இப்போ ரவுண்ட் ஒன்ல ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்க, அல்லது ரவுண்ட் டூவில் கிடைக்கல, இப்போ ரவுண்ட் டூவில் ஒரு காலேஜ் கிடைச்சி சேர்ந்துட்டீங்க. சேர்ந்ததுக்கப்புறம் அந்த கல்லூரி பிடிக்கலன்னு நினைக்கிறீங்க, தேர்ட் ரவுண்டில் பார்க்கலான்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் அந்த கல்லூரியை ரெசிக்னேஷன் ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க, தட் வில் பி இன்டிமேட்டட் லேட்டர். அந்த ரெசிக்னேஷன் நோட்டீஸ்க்குள்ளே நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா திருப்பியும் தேர்ட் ரவுண்டில் கலந்துக்கலாம். நீங்கள் வேண்டான்னு விட்டுட்டீங்க, கடைசி நேரத்தில் எனக்கு ரிசைன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க. அப்படி ரெசிக்னேஷன் நோட்டீஸுக்கு அப்புறம் நீங்கள் ரிசைன் பண்ணீங்கன்னா நீங்கள் ரவுண்ட் 3ல கலந்துக்கலாம், பட் அந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது ஃபோர்ஃபிட் ஆகிடும். ஸோ வில் பி எலிஜிபிள் டு அட்டெண்ட் த round 3 counseling but they have to forfeit the registration fee, security deposit. இப்போ திருப்பி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் எல்லாம் பண்ணணுங்க. அப்போ இந்த ரெசிக்னேஷன் நோட்டீஸ் எப்போ வருது நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இதெல்லாம் யாருக்கு? கல்லூரியில் ரவுண்ட் 2ல சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, சேர்ந்ததுக்கப்புறம் பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு. பட் ஆல் இண்டியாவில் அப்படி கிடையாதுங்க. கல்லூரி அலாட் ஆயிடுச்சுனாவே நீங்கள் சேரலைன்னா அந்த செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். The candidate who participate in round 2 but were allotted the same seat will be considered as a retain and they have to follow the same round rules as per the mentioned above. Candidate participate பண்ணிட்டாங்க, allotted the same seat, அவங்க வந்து ரீட்டைன் ஆயிடுச்சு, வேற கல்லூரி கிடைக்கல, ஒரு எதிர்பார்க்க மாதிரி ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியில் சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ அதே யூனிவர்சிட்டியில் ரீட்டைன் ஆயிருக்கு, அப்போது வேற சீட் அலாட் ஆகலை. அப்போ என்ன பண்ணுறது? பிடிக்கலைன்னா நீங்கள் ரிசைன் பண்ணிக்கலாம். அந்த டேட்டுக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா தேர்ட் ரவுண்டில் கலந்துக்கலாம். செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு ஃபோர்ஃபிட் ஆகாது. அந்த டேட்டுக்கு அப்புறம் ரிசைன் பண்ணீங்கன்னா அப்போ ரவுண்ட் 2 ரூல்ஸாக எலிஜிபிள் ஆகும். அப்போ இந்த ரெசிக்னேஷன் நோட்டீஸ்க்கு முன்னாடி, ரெசிக்னேஷன் நோட்டீஸ்க்கு பின்னாடி அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ரவுண்ட் 2ல சேர்ந்ததுக்கப்புறம் அல்லது ரவுண்ட் 1ல சேர்ந்திருந்தாலும் நீங்கள் ரெசிக்னேஷன் நோட்டீஸ்க்கு முன்னாடியே பண்ணிடணும். அந்த நோட்டீஸில் டேட் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த டேட்டுக்கு முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இருக்காதுங்க. ஸோ இதை மீண்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். Candidate who are freshly allotted seat in round 2 but don't report to join allotted the institute can participate in further rounds without forfeiture. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். The candidate who are freshly allotted, அது நீங்கள் ரவுண்ட் 2ல ஒரு கல்லூரி அலாட் ஆயிடுச்சு ரவுண்ட் 2, பட் who don't want to report or join ரவுண்ட் 2 சீட் எனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறீங்க, allotted institute can participate in further rounds of counseling without forfeiture, free exit தான். அப்போ ரவுண்ட் 2ல ஒரு காலேஜ் சேர்ந்துருச்சு, கிடச்சிருச்சு, வேண்டான்னு விட்டுட்டிங்கன்னா, ரிப்போர்ட் பண்ணலன்னா ஒன்றும் பிரச்சனை ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேர்ட் ரவுண்டில் கலந்துக்கலாங்க. த கேண்டிடேட் கெட்டிங் அப்கிரேடட் இன் ரவுண்ட் 2 shall not have any claim on round search. மீண்டும் மீண்டும் அதான் சொல்கிறாங்க. கேண்டிடேட் கெட்டிங் அப்கிரேட் இன் ரவுண்ட் 2 shall not have any claim on round 1 seat. நீங்கள் அப்கிரேட் ஆயிடுச்சுன்னா ரவுண்ட் 1 சீட்டை கிளைம் பண்ண முடியாது. வேகன்சி பொசிஷன் ஃபார் த கோர்ஸ் will be available on the website. Selection committee does not have any responsibility for connectivity error and proceed further. Admission to MBBS BDS shall be made by the online counseling on the basis of rank apply for the rules of reservation. அது ரேங்க் படி தான் கிடைக்கும். விர்ச்சுவல் வேகன்சி அப்படிங்கிறது கேண்டிடேட் who has been allotted a seat in round 1
and has opted for upgradation by registering in the website in round 2, that allotted seat of round 1 will be shown as a virtual vacancy. இப்போ நீங்கள் ரவுண்ட் 1 ஒரு காலேஜில் சேர்ந்துருப்பீங்க, நீங்கள் ரவுண்ட் 2 கலந்துக்கிறேன்னு சொல்கிறீங்கன்னா அந்த வேகன்சி தான் விர்ச்சுவல் வேகன்சின்னு சொல்லுவாங்க. விர்ச்சுவல் வேகன்சினா ரவுண்ட் 1 ஜாயின் பண்ணவங்க ரியலாட்மெண்ட்டுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா தட் இஸ் கன்சிடர் அஸ் அ விர்ச்சுவல் வேகன்சி. இப்போ விர்ச்சுவல் வேகன்சி அப்படிங்கிறது எத்தனை பேர் ரியலாட்மெண்ட் விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தான் விர்ச்சுவல் வேகன்சிங்க. However, the such seat will be allotted in round 2 if allotted candidate round upgrade in round 2. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா as usual procedure தான். Now, all the candidates should read the prospectus thoroughly. Choice filling will be have option for choice filling for the categories for which they applied in round 1. Example, candidate has applied for both government and management quota. He will have choice for both government as well as management quota. The candidate encouraged to analyze the choices. அதாவது நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணுறீங்கன்னா ரெண்டையும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணணுங்க. கவர்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா அண்ட் பிரைவேட் காலேஜ், மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாமே நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். பட் ஏதாவது ஒரு இடம் தான் அலாட் ஆகும். பட் சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப கவனமாக இருக்கணும். இஃப் த கேண்டிடேட் டஸ் நாட் லாக் த சாய்ஸஸ் வில் லாஸ்ட் டேட் தப்பாக கொடுத்துருக்காங்க, த சாய்ஸஸ் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி லாக்டுங்க. அது கேண்டிடேட் வந்து நீங்கள் லாக் பண்ணாமல் விட்டுனீங்கன்னா வருத்தப்படாதீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். So, the instruction for downloading allotment order. Firstly, allotted candidate for MBBS seat in colleges under all the categories and BDS seats, government dental college has to pay the tuition fees through the online. இது மாதிரி நீங்கள் as usual procedure தான். Belong to SC, SC, ST, SC have been allotted a seat in government quota and management quota exempted from the paying the tuition fees for downloading the allotment order. இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க, எக்ஸஸ் ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ் டிஃபரன்ஸ் வருதுன்னா அதை மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ இதெல்லாம் இந்த ப்ரொசீஜர் நீங்கள் செலக்டட் கேண்டிடேட் ஃபார் பிடிஎஸ் அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் டென்டல் காலேஜ் பை த டியூஷன் ஃபீஸ் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் டு த காலேஜ் டைரக்ட்லி ஆஸ் பர் த கவர்மெண்ட். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ரீஅலாட்டட் கேண்டிடேட் ஹவ் டு ஆல்ரெடி பெய்ட் த டியூஷன் ஃபீஸ் இன் த ரவுண்ட் 1 ஆஃப் ஆன்லைன், தே ஹவ் டு பே த டிஃபரன்ஸ் இன் ஃபீஸ் அமௌண்ட். அது எக்ஸஸ் ஃபீஸ் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் ஃபீஸ் டிஃபரன்ஸ் இருக்குது, 15,000 இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் பார்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மறக்காம எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சதை லைக் பண்ணுங்க, எங்கள் சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.